ரைட்டாப்பா? அது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டீங்கன்னா அப்போ நமக்கு வந்துருக்கிறது இவ்வளோதான் சரி கட்டல்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ லாப நட்ட கணக்கு போடுறோம். போடலாமா? ஈஸியாக லாப நட்ட கணக்கு பற்று பக்கம் என்ன இருக்கும்? நம்மளுடைய எல்லா நட்டங்கள், கம்பெனியோட நட்டங்கள். வரவு பக்கம் எல்லா லாபங்கள். அழகாக தெரிஞ்சு. அப்போது லாப நட்ட கணக்கினுடைய பற்று பக்கம் எங்கடா இருக்குன்னா இருப்பாயினுடைய பற்றில் இருக்குது. இருப்பாயுவில் பற்று பக்கம் என்னென்ன நம்ம போடாமல் விட்டுருக்குறோமோ அதெல்லாம். அடுத்தது வரவு பக்கத்தில் பொறுப்புகள் போக மீதி ஏதேனும் லாப இனங்கள் இருந்தால் அது போடணும். அப்படின்றத நல்லா ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம போட்டுடலாம். சரியா? அப்போ கொள்முதல் போட்டுட்டோம். சம்பளம் இருக்குதா? அப்போ சம்பளத்தை நம்ம இங்கே போடணும். புரியுதா? பாருங்கப்பா, சம்பளம். ஓகேவா? இருக்குதா? சம்பளம் எவ்வளோ இருக்குது? 10,000 ரூபாய். சம்பளம் எவ்வளோ இருக்குது? 10,000 ரூபாய் இருக்குது. புரியுதா? சம்பளத்தை போட்டுடுறோம். அடுத்தது என்ன இருக்குது? வாடகை. ஓகேவா? வாடகை கொடுத்துக்கிறான். வாடகையில் கோடு இருக்குது. சரிக்கட்டல் நான் ஏற்கனவே சொன்னேன். சரிக்கட்டல்னா சின்ன கோடு போட்டு வச்சுக்கோங்க. வாடகை இருக்குதா? இருக்குது. வாடகை என்ன சொல்லி நம்ம அப்போ இன்னொரு காலத்தில் போடணும். வாடகை என்ன பண்ண போகிறீங்க? வாடகை எவ்வளோ இருக்குது? 7,500 ரூபாய். 7,500 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்? கொடுபட வேண்டிய வாடகை கொடுக்கணும். அப்படின்னு என்ன? நம்மளுடைய பொறுப்பு, நம்ம கொடுக்கணும், இன்னும் கொடுக்கணும் அப்படின்றான். அப்போ கொடுபட வேண்டிய வாடகை எவ்வளோ சொல்கிறான்? வாடகை வேண்டிய ஒரு 1000 ரூபாய் இன்னும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றான். அப்போது ஆட் பண்ணோம். கூட்டல். கொடுபட வேண்டியது சிம்பிளாக எது? கொடுபட வேண்டியது சிம்பிளாக என்ன எப்படி போடணுன்னு தான் சொல்கிறேன். நான் மெத்தடை தான் சொல்லினுக்கிறேன். கணக்கு உனக்கு நான் சொல்லி கொடுக்கல. நல்லா கவனி. கணக்கை நான் சொல்லி கொடுக்கல. எப்படி போட்டால் அந்த கணக்கு நான் சால்வ் பண்ணலாம். இந்த கணக்கு மட்டும் இல்லை, எந்த கணக்குமே. அப்போது கொடுபட வேண்டியது அப்படின்னா கூட்டணும். அப்போ முன்கூட்டியே செலுத்தியதுன்னா கழிச்சிடணும். அவ்வளோதான். இந்த சிம்பிள் மெத்தடை நீ ஞாபகம் வச்சுட்டா நம்ம ஈஸியாக போட்டலாம். அப்போ கொடுபட வேண்டியது 1000. அப்போ 7,000 கூட்டினா எவ்வளோ வரும்? 8,500. ஓகேவா? ஈஸியாக இருக்குதா? ஃபாலோ பண்ணுறீங்களா? வெரி குட். அடுத்தது பாருங்கள், காப்பீட்டு முனைமத்தில் எந்த சரிக்கட்டலும் இல்லை, அப்படியே நீங்கள் போட்டு போகிறீங்க. காப்பீட்டு முனைமம் எவ்வளோவா? 1,500. அதுக்கப்புறம் இயந்திரம் வருது. இயந்திரம்னா என்ன? ஏற்கனவே சொன்னேன். பற்று பக்கம் இருந்தால் ஒன்று செலவாக இருக்கும், இல்லைன்னா சொத்தாக இருக்கும். அப்போ இயந்திரம்ன்றது இருக்கிற என்னது? அது சொத்து. அது இங்கே போட போகிறதில்ல, விட்டுரு. வங்கி ரொக்கம் சொத்து, கணிப்பொறி சொத்து, அரைக்கலன் சொத்து. அடுத்தது ரொக்கம் சொத்து. தொடக்க சரக்கு இருப்பு போட்டுட்டோம். பற்பல கடனாளிகள் போட்டுட்டோம். ஓகேவா? புரியுதா? அப்போ பற்று பக்கம் முடிஞ்சிச்சு. வரவு பக்கம் பாருங்கள். முதல் நம்ம எதில் போட போகிறோம்? பொறுப்பில் போட்டுப்போம். விற்பனை போட்டுட்டோம். பற்பல கடன் எந்தோறும் பொறுப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏண்டன்னா சரிக்கட்டில் பாருங்கள், இந்த முதல் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி, இதெல்லாம் வந்தால் என்ன பண்ணணும்? நம்ம அதை அப்புறமா தான் போடணும். அதனால் இப்போதைக்கு இதை விட்டு வை. நம்ம என்ன பண்ணுறோம்? வழக்கமாக டக்குன்னு இதில் ஓடிடலாம். சரியா? எங்கே போகலாம்? நம்ம இருப்பு நிலை குறிப்புக்கு போகலாம். இருப்பு நிலை குறிப்பில் எருமே இந்த பற்று பக்கம் நான் சொன்ன மாதிரி பற்று பக்கம் இருப்பாயில் பற்று பக்கம் போகிறோம். இருப்பாயில் பற்று பக்கம் இருக்கிறதுல என்ன? ஒன்று சொத்தாக இருக்குன்ட்டோம். அப்போது இந்த வியாபார கணக்குலையும் லாப நட்டத்துலையும் போக மீதி என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சொத்துன்றது நமக்கு தெரிஞ்சிடணும். புரியுதான்னு பாருங்கள். பாயிண்ட்டு நல்ல பாயிண்ட், நல்லா கவனிங்க. வியாபார கணக்குலையும் லாப நட்ட கணக்குலையும் பற்று பக்கம் வந்து எடுத்து போட்டுட்டோம். ரைட்டா? எடுத்து போட்டது போக மீதி என்ன இருக்குதோ அது கண்டிப்பாக சொத்துன்ற கண்ணு மூடி நீயே சொல்லணும். பாருங்கள், நீங்களே சொல்ல போகிறீங்க. கொள்முதல் போட்டுட்டோம், சம்பளம் போட்டுட்டோம், வாடகை முடிஞ்சிச்சு, காப்பீட்டு முனைமம் முடிஞ்சு போச்சு, எடுப்புகள் இது ஒன்று மட்டும்தான் என்ன பண்ணணும்? முதல்லேருந்து கழிச்சுக்கணும். அது ஒரு ஃபார்மெட்டு, நான் அப்புறம் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இயந்திரம். பார்த்தாலே தெரியுதா? இயந்திரம். வெரி குட். அது என்னது? சொத்து. சார் ஃபார்மெட்டு, ஆக்சுவலி ஃபார்மெட் இருக்குது. நம்ம என்ன போடுவோம்? ரொக்கம், கை ரொக்கம், வங்கி ரொக்கம். இந்த ஃபார்மெட்டு படி போட்டால் தான் எனக்கு மார்க்கா சார்? இல்லை, நீ எப்படி வேணாலும் போடு, ஆனால் டேலி பண்ணு. தயவுசெய்து எப்படியா டேலி பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள், எதிர்படி பாருங்கள். அப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டது போக மீதி இருப்பதெல்லாம் என்னது தான்? நமக்குடைய சொத்துக்கள் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சிடணும். இயந்திரம் இருக்குதா? பார்த்துட்டிங்களா? வெரி குட். அப்போ இயந்திரத்தை என்ன பண்ண போகிற? நம்ம போட போகிறோம். இயந்திரம் சிம்பிளாக தான் இயந்திரம். நான் இது கணக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் பார்த்துட்டே வா. இயந்திரம் இருக்குதா? எவ்வளோ இருக்குது? 1,40,000. 1,40,000. ரைட்டா? 1,40,000 போட்டுரும். இயந்திரம் 1,40,000. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது பாருங்க? வங்கி ரொக்கம் எவ்வளோவா? 22,500. ரைட்டா? வங்கி ரொக்கம் 22,500 நம்ம போடுறோம். ரைட்டு. இது கொஞ்சம் நமக்கு மிஸ் ஆகுதுன்றதுனால என்ன பண்ண கொஞ்சம் மாற்றி போடுறேன். ஏன்னா உனக்கு கொஞ்சம் கட் ஆகுது இது, அதனால் கொஞ்சம் பாருங்கள். ஒரு நிமிஷம். இது பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணுவோம்? பொறுப்புகளாக வச்சுக்கலாம். இது சொத்துக்கள்,
அதை எழுதுகிறோம், சொத்துக்கள் எழுதுகிறோம். இதில் என்ன சொன்ன நம்ம முதல்ல போட வேண்டியது என்னென்னா இயந்திரம் பார்த்துருக்கோம். இயந்திரம் போடுறீங்க. இயந்திரம் எவ்வளோ பாருங்கள், இயந்திரம் 1,40,000 ரைட்டா, 1,40,000 ரைட்டா. இயந்திரம் 1,40,000 போட்டுட்டோம். போட்டோமா, வெரி குட். வேறு என்ன சொத்து இருக்குது பாருங்கள், வங்கி ரொக்கம். நான் ரோன் போடுறேன். வங்கி ரொக்கம் எவ்வளோவா, 22,500 இருக்குதா, வெரி குட். அந்த 22,500 அப்படியே போட்டுடுறோம். கூட போட்டு என்ன வரீங்களா, வெரி குட். பார்த்துனே வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கணிப்பொறி இருக்குதா, இருக்குது, வெரி குட். கணிப்பொறி என்ன சொல்லுது, கணிப்பொறி எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1,25,000. ஸோ அதுக்கு நேரம் எப்பவுமே போடுறது அந்த டிஜிட்டுக்கு நேராக போட்டுனே வாங்க, கூட்டுறது எளிமையாக இருக்கும் நமக்கு. ஓகேவா, புரியுதா, வெரி குட். அடுத்து பாருங்கள், அரைகலன் எவ்வளோவா, 50,000 ரைட்டா. அரைகலன் 50,000. அடுத்தது ரொக்கம் இருக்காப்பா, ரொக்கம் இருக்கா, இருக்குது. ரொக்கம் எவ்வளோ சொல்கிறான் பாருங்கள். அது அவங்க வந்து வங்கி ரொக்கம்னு கொடுத்தா இது ஒரு சாதாரண ரொக்கம், அதான் கை ரொக்கம்னு அர்த்தம். அது எவ்வளோ, 10,000. தொடக்க சரகரிப்பு போட்டோம். பற்பல, அடுத்தது போட வேண்டியது பற்பல கடனாளிகள். எவ்வளோ, 12,500. எவ்வளோ, 12,500. அவ்வளோதான் ராஜா, சிம்பிள். ஸோ இந்த பற்று பக்கம் நல்லா பாரு, நான் உனக்கு மெத்தடு தான் சொல்லித்தரேன். திருப்பி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னடானா, எப்படி போடணுன்ற மெத்தடை சொல்லி கொடுத்துட்டேன்னா நீ எந்த கணக்கும் போடலாம். ஸோ இருப்பாய்வில் கொடுப்பான். இந்த இருப்பாய்வில் பற்று பக்கம் என்னவாக இருக்கும், ஒன்று செலவாக இருக்கும், இல்லை சொத்தாக இருக்கும். செலவுகள் என்னென்ன பண்ணியிருப்போம், வியாபார கணக்கில் போட்டுட்ருப்போம், லாப நட்ட கணக்கில் போட்டுட்ருப்போம். அப்போது வியாபார கணக்குலையும் லாப நட்ட கணக்கையும் போட்டது போக மீதி எது இருந்தாலும் அது எல்லாம் என்னதான் சொத்துக்கள் நீங்கள் நினச்சி போட்டோம்னா ஒன்று எடுப்பு மட்டும் இருக்கும். அந்த எடுப்பு முதலேருந்து கழிச்சு காட்டணும். அந்த ஒன்றை தவிர மீதி எல்லாம் சொத்துக்கள் என்பது நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா சொத்துக்களையும் போட்டுட்டோம். அடுத்து வரவு பக்கம் போகிறோம். ஓகேவா, போகிறோமாப்பா, வரவு பக்கம் போகிறோம். என்ன இருக்கும், வரவு பக்கத்துக்கு மட்டும் இந்த ஃபார்மெட்டை எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் என்ன பண்ணோம், முதல் போடுறோம். அந்த முதலோட என்ன பண்ணோம், முதல் மீது வட்டியை கூட்டிங்க. இந்த ஃபார்மெட்டை எப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் மீது வட்டியை கூட்டுங்க, கூட்டல் நிகர லாபம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கணக்கில் வருது வரல, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. முதலோட முதல் மீது வட்டியை கூட்டுறோம், கூட்டல் நிகர லாபத்தை கூட்டுறோம். மீதி 2 விஷயத்தையும் கலக்கிறோம். என்னென்ன பார்த்தா, எடுப்பு மைனஸ் எடுப்பு மீது வட்டி. இவ்வளோதான்ப்பா. இந்த 5 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே முதல்ல போட்டுக்கிறோம். முதலோட முதல் மீது வட்டியை கூட்டுறோம், அது கூட நிகர லாபத்தை கூட்டுறோம். இந்த 3 கூட்டிடுறீங்களா, 2 கழிச்சிரு, எடுப்பு மீது வட்டி கழிச்சிரு. இவ்வளோ தான்ப்பா ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டை உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மிக செழிப்பாக என்ன பண்ணிடலாம், நம்மளால் மதிப்பெண்களை பெற முடியும். ஸோ எப்படி போடுறோன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஒரு எளிமையான கணக்கு தான், இதுக்கு மேலே உன்னை கேட்கவே முடியாது. எப்படி போட்டாலும் நீங்கள் அழகாக பண்ணிடலாம். ஸோ முதல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருப்பாயில் வரவு பகுதியில் தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, ரைட்டா, ஞாபகம் இருக்குதா. அப்போது கணக்கு எப்படியுமே கொடுப்பான், இருப்பாயில் தான் கொடுப்பான். இருப்பாயில் வரவு பக்கம் இருக்கிறது என்னவா இருக்கும், ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒன்று பொறுப்பாக இருக்கும், இல்லைன்னா லாப இனமாக இருக்கும். அப்போ நம்ம போட்டுருப்போம். ஏற்கனவே நம்ம லாப இனங்கள் எதுன்னு வந்திருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்போம், வியாபார கணக்கில் போட்டு முடிச்சுட்ருப்போம், வரவு பக்கத்தில் இன்னொன்று லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் போட்டு முடிச்சுட்ருப்போம். அப்போ மீதி இருக்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பொறுப்பாக தான் இருக்கும். என்ன இருக்குது பாருங்க, பார்த்தாலே தெரியுது. வழக்கம் போல் முதல் வந்து எப்பவுமே இருப்பாயில் வரவு பக்கம் தான் இருக்கும். எவ்வளோ கொடுத்துக்கிறான் பாருங்க, 3 லட்ச ரூபாய். அந்த 3 லட்சத்தை இன்னரில் போடு, 3 லட்ச ரூபாய். சரியா, ரைட்டுப்பா. அடுத்தது பற்பல கடன் நீந்தோன்னுக்குதா, கடைசியில் போட்டு வைங்க. பற்பல கடன் நீந்தோர், சிம்பிளாக தான் ஏதுறேன் நான். சரியா, பற்பல கடன் நீந்தோர். பற்பல கடன் நீந்தோர் எவ்வளோ, 1,05,000 ரூபாய். 1,05,000 ரூபாய். பற்பல கடன் நீந்தோர் எவ்வளோ, 1,05,000 ரூபாய். ஓகேவா, முடிஞ்சிச்சா. இதில் எல்லாம் போட்டு முடிச்சிட்டோமா பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாம் போட்டோமா, எல்லாம் போட்டுக்கிறோமா பாருங்கள். இந்த எடுப்பு மட்டும் போட்டுக்க மாட்டோம். ரைட்டா, எடுப்பு இருக்குது பற்றியா, 50,000. வெரி குட், கண்டுபிடிச்ச. அந்த எடுப்பு என்ன பண்ண, 50,000 அப்படின்றது போட்டு வச்சுருங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இருப்பாயில் இருக்கின்ற எல்லா இனங்களையும் நம்ம போட்டுட்டோமா அப்படின்னு பார்த்துக்கணும். எல்லா இனங்களும் போட்டுட்டோமா, எல்லா இனங்களும் போட்டுட்டோம். அப்போ திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இருப்பாயில் கணக்கு தான் கொடுப்பான். இருப்பாயில் பற்று பக்கம் இருக்கிறது என்னவா இருக்கும், ஒன்று வெரி குட் சொல்கிறீங்க பாரு, வெரி குட் சொத்தாக இருக்கும், அப்படி இல்லைன்னா செலவாக இருக்கும். அந்த செலவுகள், அதாவது பற்று பக்கம் இன்னொரு ஷார்ட்கட்டும் சொல்லித்தரேன், பிடிச்சிக்கா. என்ன வருத்தப்படாது, எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டுரு. பற்று பக்கம் இருக்கிறது பற்று பக்கம் மட்டும்தான் வரும்.
எந்த பற்று பக்கம் ஏன் வரும்? நல்லா நான் வச்சுக்கோ. இந்த பக்கம் பற்று பக்கம் இருக்கிறது இல்லையா, பற்று பக்கம் இருக்கிறதெல்லாம் ஒன்று வியாபார கணக்கில் பற்று பக்கம் வரும், இல்லைன்னா லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் வரும். நல்லா நான் வச்சுக்கோ. பற்று பக்கம் தானே இருக்குது. இன்னொரு ஷார்ட்கட்டு எப்படி நான் வச்சுக்கோ. பற்று பக்கம் இருந்தால் ஒன்று வியாபார கணக்கில் பற்று பக்கம் வரும், இல்லைன்னா லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் வரும். எந்த செலவுமே இல்லை, இது ரெண்டுத்துலையுமே வரல, இது வேற மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? சொத்தா இருக்கும். கபால்னு தூக்கி போய் சொத்துல போட்டுரு. புரியுதா? ஷார்ட்கட்டு புரியுதா? அவ்வளோதான். கணக்கு நான் எப்படி போடணும் தான் சொல்லி தரேன். புரியுதாப்பா? எந்த கணக்காக இருந்தாலும். அப்போது பற்று பக்கம் இருக்கிறது ஒன்று செலவாக இருக்கும், வியாபார கணக்குலையோ இல்லை லாப நட்ட கணக்குலையோ போடு. அப்படி இல்லை, ரெண்டுமே செலவு இல்லை, அது சொத்து மாதிரி தெரியுதுன்னா கண்டிப்பாக அது சொத்தாக தான் இருக்கும். எங்கே போட்டுடுற? சொத்து கணக்கில் போட்டுறேன். ரைட்டா? வரவு பக்கம் இருக்கிறது பொறுப்பாக இருக்கும், இல்லைன்னா நமக்கு லாப இனமாக இருக்கும். திருப்பி சொல்லிட்டேன். ரைட்டா? இப்போ அடுத்து சரிக்கட்டல் போகிறோம். சரிக்கட்டல்னா என்ன? உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரிக்கட்டல் என்பது 2 முறை பதிவு செய்யப்பட வேண்டும். சரிக்கட்டல்கள் என்பது என்ன பண்ணோம்? 2 முறை அந்த சரிக்கட்டலில் இடம்பெறுகின்ற இனங்களை 2 முறை பதிவு செய்யப்பட வேண்டும். ஒன்று வியாபார லாப நட்ட கணக்கிலேயோ, இன்னொன்று இருப்பு நிலை குறிப்பிலும் செய்யப்பட வேண்டும். சரியா? பார்ப்போமா? ரைட், வெரி குட். வாங்க இறுதி சரக்கு இருப்பு. இறுதி சரக்கு ஏற்கனவே ஒரு முறை நம்ம போட்டுட்டோம். எங்கே போட்டோம்? வியாபார கணக்கில் போட்டோம். வெரி குட். இப்போ என்ன பண்ணோம்? அடுத்தது இறுதி சரக்கு இருப்பு சொத்து. அதனால இறுதி சரக்கு இருப்பை என்ன பண்ணோம்? சொத்துல போடணும். எவ்வளோ? அதே 39,000. ஓகேவாப்பா? புரியுதாப்பா? 39,000 இறுதி சரக்கு இருப்பு போட்டோம். ஸோ 2 முறை போட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு. அடுத்தது கொடுப்பட வேண்டிய வாடகை 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுப்பட வேண்டிய வாடகையோட கூட்டியிருப்போம். கொடுக்கணும்னா அது நம்மளுடைய பொறுப்பு. அப்போ பொறுப்பில் போடணும். புரியுதான்னு பாருங்கப்பா. கொடுப்பட வேண்டிய வாடகை. புரியுதா? இப்போ கொடுப்பட வேண்டிய வாடகை என்பது பொறுப்பு. கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பொறுப்பு. அந்த 1000 ரூபாவை மட்டும் என்ன பண்ணோம்? இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? வெரி குட். நல்லா பார்க்குறீங்க. அடுத்தது முடிஞ்சது. 3வது முதல் மீது வட்டி 10%. இங்கே தான்ப்பா விஷயமே இருக்குது. நல்லா கவனிங்க. முதல் மீது வட்டி 10%. முதல் எவ்வளோ? 3 லட்சம். சார் இந்த பர்சன்டேஜில் குத்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார், எப்படி போகிறதுனே தெரியல சார். வருத்தப்படாத, ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்போது எவ்வளோ இருக்குது? 3 லட்சம். 3 லட்சம் தானேப்பா? வெரி குட். எவ்வளோ இருக்குது? 3 லட்சம் இருக்குது. 3 லட்சத்துக்கு 10% கண்டுபிடிக்கணும். சார் இந்த 10% எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரே கஷ்டமாக சார். ஒன்றும் வருத்தப்படாத. எப்பவுமே முழு எண்ணெய் தான் கொடுப்பாங்க. எப்பவுமே எப்படி கொடுப்பாங்க? முழு எண்ணெய் தான் கொடுப்பாங்க. 10%னா கடைசியில் இருக்கிற முட்டையை தூக்கிடு. அவ்வளோதான் ராஜா. 10% முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் அதுக்கு 10% கேட்டாங்கன்னா நீ வருத்தவே படாத. மிக எளிமையாக நம்ம பண்ணிடலாம், போட்டலாம். எத்தனை சதவீதம் கேட்டால்? 10% கேட்டாங்க. எவ்வளோ கேட்டுக்கிறாங்க பாரு? முதல் மீது வட்டி 10%ன்னா நம்ம அது மாதிரி போடுறோம். இப்போ எவ்வளோ கேட்டுக்கிறாங்க? நமக்கு முதல் மீது வட்டி 10% தான் கேட்டுக்கிறாங்க. கரெக்டாக? 10% தான். அப்போ முதல் மீது வட்டி 10%னா எவ்வளோ ஸ்தானத்தில் கடைசியில் இருக்கிற ஒரு முட்டையை மட்டும் தூக்கிடுப்பா. சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம். 5 லட்சத்துக்கு 10% கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. என்ன? கரெக்டு, வெரி குட், சொல்லிட்டேன். கடைசியில் இருக்கிற ஒரு முட்டையை தூக்கிடு. 50,000. சரியா? இப்போ 3 லட்சம். 3 லட்சத்தில் 10% எவ்வளோ? ஒரு முட்டையை தூக்கிடு. 30,000. ஸோ இந்த மாதிரி 10%ன்னா கடைசியில் இருக்கிற ஒரு முட்டையை மட்டும் தூக்கிடு, உனக்கு விடை கிடைச்சிடும். ரைட்டா? புரியுதா? வெரி குட். இப்போ 3 லட்சத்துக்கு எவ்வளோ? 10%. வெரி குட், சொல்கிறீங்க. வெரி குட். 30,000 ரூபாய். அப்போது 30,000 ரூபாய் என்ன பண்ணுறோம்? முதல் மீது வட்டி போட்டுட்டோம். ஓகேவா? வெரி குட். இப்போது முதல் மீது வட்டி சரிக்கட்டல்கள் இடம்பெறுகின்ற இனங்களை 2 முறை போடணும் அப்படின்னு சொன்னீங்களே சார். ஒரு முறை போட்ட இன்னொரு முறை எங்கே போகிறது? முதல் மீது வட்டி எப்பவுமே நமக்கு லாஸ். நமக்கு என்னென்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முதல் மீது வட்டி என்ன பண்ணுறது? ஓனருங்க கொடுக்குறாங்க, முதல்ல அதுக்கு வட்டி கொடுக்கணும். அப்போது அந்த முதல் மீது வட்டி கொடுக்கறதுனால கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இழப்பு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இழப்பு. அப்போ அந்த முதல் மீது வட்டி எங்கடா வரணும்? சார் எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படியா ஒரு ஐடியா கொடுங்க, ஷார்ட்கட் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கொடுக்குறீங்களே, இதுக்கும் ஷார்ட்கட் கொடுங்க அப்படின்னா அப்போ அந்த முதல் மீது வட்டியை எப்பவுமே எங்கே போடணும்? பற்று பக்கம் போட்டுருங்க. லாப நட்ட கணக்கில் முதல் மீது வட்டி என்ன பண்ணுறோம்? பற்று பக்கத்தில் போடணும். எவ்வளோ முதல் மீது வட்டி? 30,000 ரூபாய். ஸோ 30,000 போட்டுடுறோம். சரியா? வெரி குட். 30,000 நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுடுறோம். அப்போது 2 முறை போட்டுட்டோம். முதல் மீது வட்டி இதில் கண்டுபிடிக்கிறோம், முதலோட கூட்டுறோம். அடுத்தது லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம்? போட்டுடுறோம். புரியுதாப்பா? எல்லாரும் புரியுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பார்த்துட்டு தானே இருக்குது. வெரி குட். அப்போ முதல் மீது வட்டி நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே போட்டுட்டோம். அடுத்தது என்ன சொல்லிக்கிறான் பாருங்க. எடுப்பு மீது வட்டி 8%. அடுத்தது ஒரு ஷார்ட்கட்டு. எடுப்பு மீது வட்டி எவ்வளோ சொல்கிறாங்க? எடுப்பு மீது வட்டி 8%. எடுப்பு எவ்வளோ? 50,000. சார் 10%னா
கடைசியில் இருக்கிற ஒரு முட்டையை எடுங்கன்னு சொல்லிட்டீங்க. வெரி குட். சரி சார், 8%, 2%, 3%, 4, 6, 7 இந்த மாதிரி நிறைய பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. நான் எப்படி சார் போடுறது? வெரி சிம்பிள். நல்லா கவனிங்க. எவ்வளோப்பா? 50,000பா. ரைட்டா? 8% கேட்குறான். எப்படி போடுறது அப்படின்னா என்ன பண்ணு, 8% போட்டு ஃபார்மெட்டு அது இது எதுவுமே போடாதீங்க. 8% போட்டோன்னா கடைசியில் இருக்கிற 2 முட்டையை தூக்கு. ரைட்டா? அவ்வளோதான் ராஜா. நல்லா கவனிங்க. 10%னா கடைசியில் இருக்கிற ஒரு முட்டையை தூக்குறேன். 2, 3, 4, 6, 7, 8, 9 எதுவும் வந்தாலும் வருத்தப்படாது. நீ கடைசியில் இருக்கிற 2 முட்டையை தூக்கிடு. தூக்கிட்டியா? அதை 8ஆல் பிரிக்கும். என்ன ஆன்சர் வந்தோ அதை 8ஆல் பிரிக்கும். இல்லை 8 முறை கூட்டிக்கும். போ சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது, பெருக்க தெரியாது சார், எனக்கு பெருக்கல் வாய்ப்பாடு தெரியாது, எனக்கு வகுக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. 8 முறை கூட்டிக்கும். ரைட்டா? இப்போ எவ்வளோ வந்துச்சு? 50,000. 50,000க்கு 8% கேட்குறாங்க. 8% தானே கேட்குறாங்க. 2 முட்டையை தூக்குறேன். 2 முட்டையை தூக்குனா எவ்வளோ வந்தது? 500 வந்தது. ரைட்டா? 500 என்ன பண்ணு, 8 முறை போட்டு கூட்டிக்கோ. இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சம் பெருக்கும் சார், எனக்கு அவ்வளோலாம் ரொம்ப இல்லை சார், என்னால் பெருக்க முடியும்னா 8ஆல் பெருக்கிங்க. 8ஆல் பெருக்கிங்க. எவ்வளோ வரும்? 2 முட்டை. 5, 8, 40. ஸோ 4,000 ஓகேவா? புரியுதா? ஷார்ட்கட் புரிஞ்சுதா? எல்லாரும் புரியுதா? இப்போ வந்து 2, 3, 4, 6, 7, 8, 9 எத்தனை பர்சன்ட் கேட்டாலும் கடைசியில் இருக்கிற 2 முட்டையை தூக்கிடுற. எவ்வளோ ஆன்சர் வருதோ அதால் பெருக்கிடுறேன். சரியா? ஓகேவா? இந்த ஷார்ட்கட் புரியுதா? வெரி குட். அப்போது 50,000க்கு எவ்வளோ வந்தது? 8%. 8, 40, 4,000. அப்போது எடுப்பு மீது வட்டி எவ்வளோ? 4,000. ஓகேவா? அடுத்தது இதை இன்னொரு முறை எங்கே போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுப்பு மீது வட்டி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது லாபம். ரிகார்டிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எடுப்பு மீது வட்டின்றது லாபம். அதனால எங்கே போடணும்? எப்பவுமே இந்த எடுப்பு மீது வட்டியை வரவு பக்கம் போட்டுடணும். நல்லா நான் வச்சுங்க. எடுப்பு மீது வட்டி எங்கே போடணும்? நம்ம வரவு பக்கம் போடணும். எவ்வளோ? 4,000. 4,000 போட்டுக்கிறோம். ஓகேவாப்பா? இல்லை யாருக்கா டவுட் இருக்குதாப்பா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துனுக்கிறேன். வழக்கம் போல் நான் உங்களுக்கு மெத்தட் தான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி போடணும்னு சொல்லலை, இந்த கணக்கையும் நான் சொல்லலை. இந்த கணக்கை நான் ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு எந்த கணக்கு நீ எடுத்துனாலும் போடுவதற்கான வழிமுறைகளை நான் சொல்லி தந்துருக்கிறேன். ஓகேவா? வேறு என்ன விஷயங்கள் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அக்கௌண்ட்ஸ்குள்ளே போகிறோம். இப்போ மொத்த லாபம் வந்தது இல்லையா? அந்த மொத்த லாபம் வாங்குறதுனால டாயிங் எப்படி போட்டுடணும்? இந்த பக்கம் வந்து இந்த பக்கம். சப்போஸ் இந்த பக்கம் வருதுயா இருப்பு கட்டுற நிகர மொத்த நட்டம் வருது அப்படின்னா இந்த பக்கம் வரணும். ஸோ இந்த பக்கம் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? மொத்த லாபத்தை இங்கே போடுறோம். எவ்வளோ வந்தது மொத்த லாபம்? 63,000. ரைட்டா? மொத்த லாபம் 63,000 நமக்கு லாபம் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இந்த பக்கம் பார்த்துறோம். இந்த பக்கம் எல்லா நட்டங்களையும் நம்ம போட்டுட்டோமா? எல்லா லாபம் என்னங்க போட்டுமே பார்த்துடணும். இதில் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உன்னை லாப நட்ட கணக்கில் உன்னை குழப்புறது 2 விஷயங்கள் தான். முதல் மீது வட்டி எங்கே போடுறது, எடுப்பு மீது வட்டி எங்கே போடுறது. முதல் மீது வட்டினா எப்பவுமே நீ என்ன பண்ண? லாப நட்ட கணக்கில் பற்று பக்கத்தில் போடு. முதல் மீது வட்டியை எப்பவுமே என்ன பண்ணோம்? லாப நட்ட கணக்கில் பற்று பக்கத்தில் போடுங்க. எடுப்பு மீது வட்டினா எப்பவுமே என்ன பண்ணுங்க? லாப நட்ட கணக்கில் வரவு பக்கம் போடுங்க. உனக்கு எதுவுமே புரியல சார், எனக்கு ரூல்ஸ்லாம் தெரியல சார் அப்படின்னா லாஜிக். அடுத்து லாஜிக்கை யூஸ் பண்ணு. லாஜிக் படி ஆஸ்பெக்ட் லாஜிக் என்ன பண்ணுற? முதல் மீது வட்டினா பற்று, எடுப்பு மீது வட்டினா வரவு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. முதல் மீது வட்டினா பற்று, எடுப்பு மீது வட்டினா வரவு. இதை ஞாபகம் வச்சுக்கப்பா. வேற